ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. அயோத்தியிலிருந்து இந்த இடத்த சுலபமாக அடைஞ்சிடலாம். அதனால் நாங்கள் இங்கே வாழ்ந்த அயோத்தி மக்கள் எங்களை காண இங்கே வந்துடுவா. அதனால் தனிமையான இடம் ஏதாவது இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கன்னு ராமர் கேட்குறார் பரத்வாஜ முனிவர்கிட்ட. அப்படி கேட்கும்போது இங்கேருந்து 60 மைல் கடந்து போனீங்கன்னாக்கா ஒரு புனிதமான மலை இருக்குது. அந்த பிரதேசம் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். அங்கே ரிஷிகள் இருக்கா. அந்த இடத்துக்கு சித்திரக்கூட்டம்ன்ற பெயர்னு சொல்கிறார் பரத்வாஜ முனிவர். சித்திரக்கூட்டத்தில் இருக்க மலைகளின் சிகரங்களை பார்க்குற மனுஷன் எல்லா கெட்ட எண்ணங்கள்லேருந்து விடுபடுறான். தனிமையை விரும்பினீங்கன்னாக்கா நீங்கள் 3 பேரும் அந்த இடத்துக்கு போகலாம். அல்லது இங்கேயே என்னோட தங்கவும் செய்யலாம். எது உங்களுக்கு விருப்பமோ அப்படி செய்யுங்கன்றார். பரத்வாஜ முனிவர் சொன்ன இடத்துக்கு போகிறதுன்னு தீர்மானிக்கிறார் ராமர், லக்ஷ்மண, சீதா. அப்போ அன்னைக்கு இரவு பரத்வாஜ முனிவரோட ராமரும் பல விஷயங்களை பற்றி கலந்து பேசுகிறார். இரவு கழியிறது. பொழுது விடிஞ்சோன்னு பரத்வாஜ முனிவர் அவளுக்காக சில சடங்குகளை நடத்தி வைக்கிறார். அவளை ஆசிர்வதிக்கிறார். 3 பேரும் அதற்கு பின்னர் சித்திரக்கூடத்துக்கு புறப்படுறாங்க. யமுனை நதிக்கரையை அவள் அடைஞ்ச போது அந்த நதியை கடக்கிறதுக்காக ஒரு கட்டு மரத்தை ராமரும் லக்ஷ்மணரும் உருவாக்குறாங்க. 3 பேரும் அதில் அமர்ந்து யமுனை நதிக்கரையில் அக்கறைக்கு போய் சேர்றாங்க. அங்கே கொஞ்சம் தூரம் போன பிறகு அன்றைக்கி இரவு ஒரு மரத்தடியில் கழிச்சுட்டு அடுத்த நாள் விடிய காலையில் மீண்டும் நடந்து போய் சித்திரக்கூடத்தை அவங்க அடையிறாங்க. எழில் மிகுந்த காட்சிகளை பார்த்தவாறே வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தை அவள் நெருங்குறாள். அப்போ அவளை வரவேற்று அவளை ஆசிர்வதிக்கிறார் முனிவர். ராமனுடைய உத்தரவின் பேரில் லக்ஷ்மணர் ஒரு பர்ணசாலையை, அதாவது ஒரு குடிசையை அமைக்கிறார். நதியில் நீராடிட்டு ராமர் சிவனையும் விஷ்ணுவையும் குறித்து பூஜைகளை செய்கிறார். வாஸ்து புருஷனுக்குரிய வழிபாடுகளும் அவரால் செஞ்சு முடிக்கப்படுறது. நிறைந்த சித்திரக்கூட்டம், புகழ்வாய்ந்த மால்யவதி நதிக்கரை, புனிதமான பர்ணசாலை, இதெல்லாம் கொண்ட சூழ்நிலை அயோத்தியிலிருந்து வெளியேறி வந்த அவளுடைய நிலையை ஒட்டின பிரச்சனைகள் கொஞ்சம் ராமர் மனசை விட்டு அகன்ற அளவு அவ்வளோ சந்தோஷத்தை அந்த இடம் அவளுக்கு கொடுத்தது. இதில் நம்ம ஒன்று யோசிக்கணும். தசரத மன்னரையும் கைகேயை நினச்சி கடுமையாக பேசுகிற ராமனுடைய வார்த்தைகளை நம்ம இந்த அத்தியாயத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்தோம். இது வால்மீகி முனிவருடைய ராமாயணத்தில் சொல்லப்படுறதை ஒழிய கம்ப ராமாயணத்தில் இந்த விஷயங்கள் இல்லை. தந்தையின் வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக ராமன் காட்டுக்கு வந்ததுனால உனக்கும் எண்ணலை விளைவிச்சுட்டேன்னு லக்ஷ்மணன் கிட்ட ராமர் வருந்துறதா கம்பராமாயணத்தில் வருது. ஆனால் ராமனுடைய சொல்லில் ஒரு சிறு குறை கூட வந்துடக்கூடாதுன்னு கம்பர் நினச்சிருந்து அந்த மாதிரி வார்த்தைகளை அவர் புனைஞ்சிருக்கலாம். இந்த கட்டத்துக்கு முன்ன குஹனை ராமர் சந்திக்கும் போது வால்மீகி முனிவருடைய இதில் குஹன் ராமருடைய நெடுநாளைய நண்பன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் கம்பராமாயணத்தில் அப்படி இல்லை. குஹனை ஒரு அரசனாகவோ இல்லை சிற்றரசனாகவோ இருக்கலான்னு வால்மீகி சித்தரிக்கிறார். கம்பரோ ஆயிரக்கணக்கான ஓடங்களை உடைய ஒரு தலைவன்ற வகையில் தான் குஹனை வர்ணிக்கிறார். வால்மீகி ராமாயணத்தில் இல்லாத வகையில் குஹனை பற்றின வர்ணனை வருது கம்பராமாயணத்தில். நல்ல வலிமை தர மாதிரி மிருகங்களின் மாம்சத்தோட மீனையும் உண்டு. நாற்றம் பொருந்தின சிரிப்புன்ற முகத்தை இல்லாதவன். கோபம் ஏற்படாத போதும் கூட அனல் தெரிக்கிற மாதிரி பார்க்கக்கூடியவன். யமனே கூட அஞ்சற வகையில் குமுற குரலை உடையவன் குஹன் அப்படின்னு வர்ணிக்கிறார் கம்பர். அவருடைய செய்யுள்ள பார்க்கும்பொழுது ஊற்றமே மிக ஊனோடு மீன் நுகர், நாற்றம் மேய நகையில் முகத்தினான், சீற்றம் இன்றியும் தீயழ நோக்குவான், கூற்றம் அஞ்ச குமுறும் குரலினான் அப்படின்னு வர்ணிக்கிறார் கம்பர். அதனால் வால்மீகி தராத ஒரு சிறப்பை குஹனுக்கு கம்பர் தரார். நாங்கள் 4 சகோதரர்களாக முன்னே இருந்தோம், அது முடிஞ்சுடுத்து. இனி சொல்ல முடியாத அளவு வரலை. பரஸ்பர அன்பு நமக்குள்ளே வளர்ந்துடுத்து. அதனால் இனிமேல் நம்ம 5 சகோதரர்கள் ஆகிட்டோம்னுட்டு ராமர் சொல்கிறதா வருது கம்பராமாயணத்தில். வால்மீகி ராமாயணத்தில் அந்த வார்த்தைகள் இல்லை. முன்பு உளோம் ஒரு நாள்வேம் முடிவு உளது என உண்ணா அன்பு உள இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம் அப்படின்னுட்டு ராமர் சொல்கிறதா கம்பர் வர்ணிக்கிறார். இதற்கிடையில் கங்கை நதி கரையில் தெற்கு கரையை ராமர் எல்லாரும் அடைஞ்சுடுறாங்க. அப்போ அவள் அடைஞ்சிட்டதை பார்த்த குஹன் தன்னுடைய இருப்பிடத்துக்கு திரும்புகிறார். பரத்வாஜ முனிவரனுடைய ஆசிரமத்தை ராமர் போய் அடைகிறார். பிறகு சித்திரக்கூட்டத்துக்கு போய் சேர்றார். போன்ற விவரங்கள் குஹனுடைய ஆட்களுக்கு அவர் தெரிவித்து அனுப்புகிறார். இப்படி குஹன்கிட்டேருந்து அறிஞ்சின்ற சுமந்திரர் அவாகிட்டேருந்து விடை பெற்று தேரில் ஏறி அயோத்திக்கு பயணமாறார். அயோத்தி நகரத்தை சுமந்திரனுடைய தேர் நெருங்கிறது. அந்த நகரமே விரிச்சோடி இருக்கிறத பார்க்குறார். என்னுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.